ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூபீனா ராஜ்குமார். ஆழமான மாற்றம். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தபோது நம்மிலே மாற்றம் வந்தது. ஆனால் ஆழமான ஒரு மாற்றம் இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவழிக்கும் போது மட்டும்தான் வரும். அநேகர் ஒரு தியானத்திலிருந்து மற்றொரு தியானம், ஒரு மாநாட்டிலிருந்து இன்னொரு மாநாடு என்று ஓடிக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் இன்னும் தங்களது வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மேற்கொள்ள இயலவில்லை. நீங்கள் இத்தகைய மனிதருள் ஒருவனாக இருந்தால், நீங்கள் தனி ஜெபத்தில் நேரம் செலவழித்தால் மட்டுமே ஆழமான மாற்றம் வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவரது ஆடையும் வெண்மையாக மின்னியது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைத்திருவசனம் 29. இயேசு ஜெபித்து கொண்டிருந்த போது அவரது ஆடை வெண்ணிறமாக மின்னியது. இத்தகைய மாற்றங்கள் நாம் ஆண்டவரோடு ஜெபத்தில் நேரம் செலவழித்திருக்கும் போது மட்டுமே நம்மிலே வரும். கடவுளின் ஆற்றல் உங்களை தொடாமல் ஜெபிக்கும் இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டாம். நீங்கள் ஊழியத்தில் முன்னேற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? ஆண்டவரோடு நீங்கள் நேரம் செலவழிப்பது அவசியம். உங்கள் வாழ்வில் காணப்படும் பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டுமா? நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பது அவசியம். நாம் உறவு கொண்டுள்ள ஆண்டவர் அழித்தொழிக்கும் நெருப்பு போன்றவர். இப்படிப்பட்ட அழித்தொழிக்கும் நெருப்போடு இரக்கத்தின் அரியணை முன் நாம் நேரம் செலவழிக்கும்போது நம் ஆடை விண்ணக நெருப்பினால் அணிவிக்கப்படும். ஆனால் அங்கு நாம் தொடர்ந்து காத்திருக்கும்போது அந்த நெருப்பையே உள்வாங்கி விடுவோம். கடவுளின் ஞானத்தை நாம் அறிந்து கொள்வோம். மேலும் கடவுளோடு நாம் தொடர்பு கொண்டதற்கான அடையாளம் நம்மிடம் காணப்படும். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவரது முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆண்டவரோடு இரகசியமாக காத்திருத்தல்தான் இந்த மாட்சியான மாற்றத்தின் இரகசியமாகும். ஜெபத்திலே தூய ஆவியானவர் தரும் தூண்டுதலுக்கு செவிமடுத்து ஆண்டவரில் நாம் காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாட்சிமைக்கு மேல் மாட்சி அடைவதை பார்ப்பீர்கள். ஜெபத்தில் தூய ஆவியார் தரும் தூண்டுதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைவதை காண்பீர்கள். ஜெபத்தில் நாம் தூய ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் என்ற காரியம் தூய ஆவியானவர் நம்மில் செயலாற்ற நம்மை மறுரூபப்படுத்த ஏற்படுத்தும் சூழ்நிலை ஆகும். உள்மன காயங்களை குணமாக்கும் கரம், உங்கள் பரம்பரையை சுத்தமாக்கும் இரத்தம், உங்கள் நுகத்தடியை முறியடிக்கும் வல்லமை, உங்கள் பாவங்களை அழிக்கும் வல்லமை, உங்கள் தடைகளை உடைக்கும் மின்னல், இவைகளெல்லாம் ஆண்டவரிடம் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தொடர்ச்சியாக ஜெபத்திலே தேடுவதும் உங்களில் அவர் சுதந்திரமாக செயல்பட விடுவதும் தான். மற்றதை அவர் பார்த்து கொள்வார். தொடர்வோமா நண்பர்களே?